அமைதியாக புன்னகைத்துக் கொண்டே பதில் பெறக்கூடிய ஒரே அமைச்சர் எங்களுடைய அருமையினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தமிழகத்தினுடைய சட்டமன்ற நெடிய வரலாறை பார்த்தால் 14வது சட்டமன்ற தொடருது. இந்த 14வது சட்டமன்ற தொடரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அமைச்சரவையை போல் இணக்கமான அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை இதுவரையில் தமிழக சட்டமன்றத்தில் அமைந்ததில்லை என்ற ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான சட்டமன்றத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதை பெருமையாகவும் பூரிப்பாகவும் கருதுகிறேன். அந்த வகையில் நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் நிகழ்வுகளுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய உண்மைக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற அருமையான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய தமிழக முதல்வருடைய நோக்கமும்